Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரஷர் குக்கர் யூஸ் பண்ணி 10 நிமிஷத்துல தக்காளி சாதம் நல்ல உதிரியா நல்ல டேஸ்டா எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஒரு சில பேர் பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் போட்டு பிரியாணி மாதிரி ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த பொருளும் சேர்க்காம அந்த மெத்தட்லேயே செய்யாமல் வேறு மெத்தடில் செய்ய போகிறோம். தக்காளியினுடைய முழு டேஸ்ட்டாக அப்படியே கொண்டு வர போகிறோம். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபி எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா வெடித்து நல்லா பொரிஞ்சு வரணும். சேர்த்துருக்கிற கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிறத விட இந்த மாதிரி நீல வாக்கில் மெல்லிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்துருக்கிற வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப கிறிஸ்பியாக ப்ரௌன் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சின்ன வெங்காயத்தில் கூட செய்யலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பர்பிள் கலரில் இருக்கிற பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 பெரிய தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. எப்பயுமே எடுக்கிற வெங்காயத்தை விட ஒரு தக்காளி பழம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாயை நல்ல நீல வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கலாம். புளிப்பில்லாத நல்ல பழமான தக்காளி பழமாக இருக்கணும். அதையும் நல்ல நீல வாக்கில் நல்ல மெல்லிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த சாறு எல்லாமே நல்லா இறங்கும். சாதத்தில் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். உப்பு சேர்த்து வதக்கிறதுனால வெங்காயம் தக்காளி எல்லாமே சீக்கிரமாக நல்லா வதங்கி நல்லா குழைவாயிரும். நல்லா குழைவானதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவை நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டுறலாம். எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு பார்க்குறதுக்கே நல்லா தகன்னு இருக்கும். இந்த மாதிரி டைமில் தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி சேர்க்கணும். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்ல பொலன்னு நல்லா உதிரியாக வரும். கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். 3 கப் அளவுக்கு தண்ணியும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்லேயும் நீங்கள் செய்யலாம், நார்மல் அரிசிலையும் செய்யலாம். நான் நார்மல் அரிசியில் செஞ்சுருக்கிறேன். நார்மல் அரிசி அப்படின்னா 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி, கொஞ்சம் நல்ல பொலன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி 1/4 கப் அளவுக்கு தண்ணியை எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கிறேன். இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். கடைசியாக கை நிறைய மல்லித்தலைகளை நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கல. அப்படியே மூடி போட்டு கரெக்டாக ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வச்சிங்க அப்படின்னா நறுக்கரிசியாக இருக்கும், சரியாக வேகாது. 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி, எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வச்சு கரெக்டாக 4 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். அடிப்பிடிக்காது, குழையாது, நல்ல உதிரியாக நல்ல கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கும். குக்கரை ஓப்பன் பண்ணதும் பொறுமையாக எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வெந்திருக்கும், அதில் சாறு எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். ஸோ எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். பொறுமையாக எல்லா பக்கமும் கலந்து விடுங்க. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல உதிரியாக இருக்கும். சாப்பிடும் போது தொண்டையில் அடைக்காமல் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி தொக்கு செஞ்சு சாதம் வடித்து அதில் போட்டு கலந்து செய்கிறத விட இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் செஞ்சிங்கன்னா இன்னும் ஒரு கூடுதலான சுவையோடு இருக்கும். இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாது. அப்பளம் வடகம்னு வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா அப்படியே வெறுமனை கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட சொதப்பாமல் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். புதுசாக சமையல் பழகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா
ஒரு சில நேரங்களில் சொதப்பி இருக்கலாம், அடிப்பிடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் இந்த மாதிரி அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட சொதப்பாமல் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். அடிப்பிடிக்காமல் குழையாமல் நல்ல உதிரியாக ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தெரிஞ்ச எல்லார் கூடயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ரெசிபி வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.